வெல்கம் டு டைலர் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போறோம். இப்போ இந்த சாரியும் பிளவுஸும் வந்து சேம் கலர்ல தான் இருக்கு. ரன்னிங் பிளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்டர் வந்து நம்மளுக்கு ரெண்டு சைடு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் வச்சுட்டு நம்ம இந்த பட்டு சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்டர்லேயே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்கலாம். இப்போ பேக் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி லென்த்தும் அகலம் எல்லாம் சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பேக் மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லைனிங் கிளாத் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ப்ளவுஸ் கிளாத்தை. இப்போ இந்த நெக்குக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லென்த்தும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து லென்த்தும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எப்பவும் போல் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு தேவையான அளவு வச்சு நெக்கை மட்டும் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்குக்கு வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா மார்க் தான் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ மேலே இருக்கிற அந்த நெக் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த நெக்கும் எப்பவும் போல் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த ப்ளவுஸ் நெக்கு அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து ஒரு வி மாதிரி வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி வந்து இந்த 3 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கேயும் வந்து லைட்டாக ஒரு வி மாதிரி வந்து போட்டுக்கலாம். இது வந்து அந்த நெக்கோட சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த வி வந்து இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்கு வரைக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த நெக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 3 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ண பாருங்கள், அந்த சின்ன பிட்டையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சின்ன பிட்டு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேப்பர் கேன்வாஸில் மேலே மட்டும் நெக்குக்கு ஈவனாக வச்சுட்டு சைட்லேயும் கீழேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பேப்பர் கேன்வாஸை. இப்போ இதில் வந்து நம்ம எந்த டிசைனும் கொடுத்து வந்து தைக்க போகிறதில்ல, வெறும் பார்டர் மட்டுமே வச்சுட்டு நம்ம இதை தைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு கீழே வந்து லைனிங் கிளாத்தும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நார்மலாக எப்போவுமே வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நெக்கை கட் பண்ண மாட்டோம், லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த லைனிங் கிளாத் மேலே வச்சுட்டு அந்த நெக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கார்னரும் கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத் வந்து உள் சைடு வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் உள் சைடில் வந்து அந்த கிளாத்தெல்லாம் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து நான் எடுத்து விட்டுட்டு இதை தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடுமே வந்து எல்லா சைடுமே வந்து நான் தச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து இது லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனிங் கிளாத் எதுக்கு வச்சு நம்ம தைக்கிறோன்னா, கீழே வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம ப்ளவுஸில் தெரியாமல் இருக்கிறதுக்காக கீழே கவர் பண்ணுறதுக்காக நான் லைனிங் கிளாத்து கொடுத்து தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ மேலே வந்து நான் பார்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன் சைடில் வந்து சின்ன சைஸ் பார்டர் தான் கொடுத்துருந்தாங்க, அதனால் வந்து இந்த பார்டரை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது நெக்கு வரைக்கும் ஃபஸ்ட்டு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு எந்த ஷேப்பில் நம்ம வச்சுருக்கோமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து தச்சு விடலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு தச்சுக்கிட்டு நான் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நான் திருப்பி எடுத்துக்கிட்டு
அந்த பார்டர் மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, உள்ளே வந்து கிளாத்தை ஈவனாக எடுத்து விட்டுட்டு நான் தையல் போட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம இதை கொடுத்துட்டு நான் இதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த பார்டர் எக்ஸ்ட்ரா வர பார்டரை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ சென்டர் பிட்டு வந்து நம்ம இந்த பேட்ச் மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ப்ளவுஸில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த வீ கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் தனியாக, அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக ஈவனாக வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு அதை கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு வச்சுட்டு நான் பின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம தைக்கும்போது வந்து நகராமல் நம்ம எந்த ஷேப்பில் வந்து இதை தைக்கிறோமோ அதே ஷேப்பில் வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் ஈவனாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம உள்ளே கட் பண்ண அந்த கிளாத் அளவுக்கு வந்து இந்த பார்டர் வச்சுட்டு நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ கீழே பாட்டமும் வந்து நான் தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கீழே பாட்டமும் நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். லேஸ் கோல்டு கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டை சைஸ் லேஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த லேஸை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸில் வச்சுட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம். இந்த லேஸ் வந்து கொஞ்சம் பட்டையாக இருந்தாலும் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா வளைஞ்சி கொடுக்குது. இந்த லேஸு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த லேஸை வந்து நம்ம வளைச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி லேஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நான் மடிச்சுட்டு இதை தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு தையலும் வந்து அந்த லேஸ் மேலே பக்கத்துலேயே வந்து போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து அந்த பார்டர் பக்கத்தில் வர்ற மாதிரி வந்து பேக் டாட் வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சென்டரில் வந்து சின்னதாக வந்து கோல்டு கலரில் வந்து ஒரு பேட்ச் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து எந்த டிசைனும் எதுவுமே கொடுக்காம நார்மலாக அந்த பார்டர் மட்டும் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம். இந்த சாரியும் ப்ளவுஸும் சேம் ஒரே கலராக இருக்கிறதுனால நம்ம இந்த நெக்கை மட்டும் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியும் வந்து இந்த டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம். வெறும் பார்டர் மட்டுமே வச்சுட்டு சிம்பிளான டிசைன் எப்படி தைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.